இந்த மாதிரி புது பாத்திரம் வந்துங்க நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிங்க இந்த ஸ்டிக்கரு நம்ம வந்து எடுக்கிறதுனா வராதுங்க. அப்படியே எடுத்தோம்னா வராதுங்க. நம்ம இப்போ கொஞ்சம் சூடு பண்ணி எடுத்தோம்னா இந்த மாதிரி வந்துடுங்க. புது பாத்திரத்தில் இல்லைங்க, இது வந்து நீ தேய்ச்சா போயிடுங்க. நம்ம அப்படி பிச்சு எடுத்தோம்னா வெள்ளை கலரில் பிடிச்சிக்குங்க. இது கிட்டத்தட்ட கொஞ்சம் உடனே எடுத்தோம்னா இந்த மாதிரி ஸ்டிக்கர் வந்துடுங்க. ஸ்டவ்வில் சூடு பண்ணி டம்ளரு இந்த மாதிரி சம்படத்துகள் எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணாங்க வந்துடுங்க. இதை வந்து இப்படியே நம்ம பிச்சு எடுத்தோம்னா ஒயிட் கலரில் அப்படியே பிடிச்சிக்குங்க. அது வர்றதுக்கு சிரமமாக இருக்குங்க. இதேமாரி லேசாக நம்ம சூடு காட்டினோம்னாங்க நம்மளுக்கு அப்படி இதை எடுத்துக்கலாங்க. அப்புறம் வந்து தர்பூசணி வந்து நம்ம வாங்கினோம்னாங்க வெய்ய காலத்துக்கு இந்த மாதிரி சம்படத்தில் கட் பண்ணிங்க ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுக்கலாங்க. வேணுங்கெல்லாம் சும்மாவும் குழந்தைகளுக்கு எடுத்து கொடுக்கலாம். நம்ம மேலால் குழந்தைகளுக்கு அறுத்து வச்சுட்டுங்க அடிப்பக்கம் இருக்கிற சதையை வந்து அதை தனியாக எடுத்து வச்சுங்க. நம்ம விதை இல்லாமல் மிக்சியில் போட்டு அடித்து கொஞ்சம் சர்க்கரை போட்டு பெரியவங்களாக குடிச்சிக்கலாம். ஒரு பல சின்ன அளவான வளமாக வாங்கினாலும் கூட சாப்பிட்டு இந்த மாதிரி சம்படத்தில் கட் பண்ணி போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம்னாங்க வெய்ய காலத்துக்கு ஒரு 2 நாளைக்கெல்லாம் தாங்குங்க. நம்ம வேணுங்கெல்லாம் அடிக்கடி வாங்கிறதுக்கு ஒரு பழமாக வாங்கி நம்ம இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுக்கலாம். அப்புறம் வந்துங்க இது நம்ம மாவாட்டிட்டுங்க நம்ம வந்து ஆட்டி முடித்தோடனே இந்த அளவுக்கு நம்ம இந்த ஸ்க்ரூ இருக்கிற அளவுக்கு தண்ணி நம்ம ஊற்றி வச்சிட்றதுங்க. ஊற்றி ஆட்டி முடித்தோடனே ஊற்றி வச்சுட்டாங்க. ஒரு 2 மணி நேரம் கழிச்சு 2 சைடு திருப்பி இப்படி பண்ணோம்னாங்க நம்மளுக்கு மாவு அந்த அரிசியில் உள்ளே இருக்கிறது வந்துடுங்க. இதுக்குள்ளே வந்து லைட்டாக மாவு இருக்குங்க. நம்ம ஏதாச்சும் சின்ன ஸ்பூன் காம்பில் இது எடுக்கணும். நம்ம ஆட்டுறப்போ இதெல்லாம் செக் பண்ணணும். இல்லாட்டி பழசாக இருக்கிற மாதிரிலாம் இருக்குங்க ஒரு நாளைக்கு. அதனால் நம்ம அப்போவே இதெல்லாம் க்ளீன் பண்ணணுங்க. இப்போ வந்து நம்ம இப்போ தான் ஆட்டினதுனால தண்ணி ஊற்றி வச்சுருக்குறேங்க. இதை மேலே தூக்கி வைக்கிறக்கு வெயிட்டாக இருக்குங்க. நம்ம கீழே ஊற்றி வச்சுக்கலாம். இல்லாட்டி கிரைண்டர் வச்ச முன்னாடி தண்ணி ஊற்றிக்கலாம். அப்புறம் இதை வெளியில் எடுத்து வச்சுட்டு நம்ம தண்ணி அலசி ஊற்றுறதுக்கு முன்னாடி 2 சைடும் திருப்பி ஆப்போசிட் சைடில் இப்படி சுற்றி நம்ம தண்ணி வெளியே ஊற்றிடணுங்க. இல்லை அப்படி இல்லைனாலும் நம்ம மாவை ஆட்டுறோம்னாலும் கூட நம்ம 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணி இப்படி ஊற்றி வச்சிடலாங்க. ஃபஸ்ட்டு இந்த கல் நம்ம ஒரு தடவை மாற்றியாச்சுங்க. ஒரு 4-5 வருஷம் ஆகும்போதுங்க. அப்போல்லாம் அந்த மாதிரி எனக்கு தெரியலைங்க இப்படி தண்ணி ஊற்றி வைக்கணுன்ட்டு. ஒரு 4-5 வருஷமானதுக்கப்புறம் ஆப்பமாக ஆட்டும் போதுங்க இதிலிருந்து ஒரு க்ரீஸ் மாதிரி ஒரு கலர் தெரிஞ்சுதுங்க. என்னடா இப்படி இருக்குன்னு பார்த்தாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சுதுங்க இதுக்குள்ளே இருக்கிற மாவெல்லாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னா நம்மளுக்கு அது க்ளீன் பண்ண முடியாது போல் இருக்குதுங்க. அதுலேருந்து அப்புறம் அந்த கல் கொஞ்சம் ஒரு தடவை கீழே விழுந்து கொஞ்சம் லைட்டாக உடஞ்சிருச்சுங்க. அப்புறம் புதுசாக இந்த கல் மட்டும் மாற்றிச்சுங்க. அதுலேருந்து நம்ம இப்படி தண்ணி ஊற்றி வச்சுங்க நல்லா இப்படி சுற்றி உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியில் வந்துடுங்க. அதனால் இப்படி தண்ணி ஊற்றி வச்சுட்டு நம்ம அலசிட்டுங்க. கொஞ்சம் மறுபடி கல்லெல்லாம் காய வச்சு நம்ம இதுக்கு மூடி இருக்குங்க. மூடி போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாங்க. ஆட்டுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து தண்ணி ஊற்றி அலசிட்டுங்க ஆட்டிக்கலாங்க. இப்போ வந்து நம்ம இதை மூடி வச்சுட்டு இதை நல்லா அமுத்தி விட்டு இதுக்கு ஒரு மூடி இருக்குது. இந்த தண்ணிக்குள்ளே ஏதாச்சும் பூச்சிலாம் விழுகாமல் பார்த்துக்கணும். நம்ம கீழே கூட வச்சுக்கலாம்.
நம்ம ஒரு 2 மணி நேரம் போய் நல்லா சுற்றி எடுத்தால் போதும். எப்பவுமே நம்ம ஆட்டி முடிச்ச முன்னாடி இப்படி மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. எதுவும் விழுகாதுங்க. நம்ம எப்படி இருந்தாலும் ஆட்டுறதுக்கு முன்னாடி செக் பண்ணி தான் ஆட்டுவேன். ஆட்டும் போதும் கூட நம்ம எங்கேயாச்சும் அந்த பக்கம் இந்த பக்கம் போகணும்னா நம்ம இப்படி மூடி வச்சுக்கலாங்க. ஏதாச்சும் பூச்சி இந்த நைட் நேரமெலாம் ஏதாச்சும் பூச்சி விழுகாமல் இந்த மாதிரி மூடி வச்சு மாட்டிக்கலாங்க. அப்பப்போ திறந்து ஆட்டிக்கலாங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ.